இன்று கடைசியாக வாழ்க்கையிலே உண்டாகும் தடைகள், அதை குறித்து இன்று நான் பேசி முடிக்கப் போகிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். அதில் 7வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவர் யார்? இல்லைங்களா? இது பவுலுடைய உள்ளத்தில் இருந்த பெரிதான ஒரு பாரம். ஐயோ, எவ்வளவு அழகாக நான் சத்தியத்தை சொல்லி உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தி பரிசுத்த ஆவியினால் நிறைய பண்ணி வரங்களால் அலங்கரிக்கப்பட்டு மிகவும் அருமையாக நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் ஓடுனீங்களே, அருமையான ஒரு ஊழியம் உங்களோட கையில் கொடுக்கப்பட்டதே. பிறகு நான் மற்ற தேசங்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்கா நான் போயிட்டேன். ஆனால் நான் திரும்பி பார்க்கிற நேரத்தில் முன்னே உங்களுக்கு கூறப்பட்ட சத்தியத்தை விட்டு நீங்கள் விலகி போனது என்ன? நன்றாக ஓடினீர்களே, விசுவாசத்தில் வளர்ந்துருந்தீங்க, சரியான உபதேசத்தில் நீங்கள் கட்டப்பட்டீர்கள், இடையில என்னப்பா உங்களோட வாழ்க்கையில் நடந்துட்டு? அதான் அவன் சொன்னான், நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போக உங்களை தடை செய்தவன் யார்? 3 விதமான தடைகள். முதலாவது செய்தியில தேவன் நம்முடைய வாழ்க்கையில உண்டு பண்ணுகிற தடைகளை குறித்து நான் பேசினேன். இது உங்களுக்கு ஆச்சரியம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தடைகளை கொண்டு வருவாரா? ஆமா, வேதத்தில இருந்து பல உதாரணங்களை நான் உங்களுக்கு காண்பித்து எப்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் குறுக்கிட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் போன ஓட்டத்தை தடுத்து எங்களுடைய எதிர்பார்ப்புகளை சீர்குலைத்து அவர் தமது திட்டத்தை நமக்கூடாக நடத்த அவர் தடைகளை கொண்டு வருகிறார் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்திருந்தேன். ஒரு உதாரணத்துக்கு ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு, லூக்கா 1ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் மரியாள் காபிரியல் தூதன் பரலோகத்தில் இருந்து ஒரு அருமையான நல்ல செய்தியை மரியாளுக்கு கொண்டு வருகிறார். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளே, நீ பாக்கியவதி, ஏன்னா உண்ட கற்பத்தில் தேவன் அவருடைய மேசியாவை உற்பத்தியாக்கி விட்டார் என்று சொன்னார். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியனே என்றால் இது எப்படி ஆக முடியும்? மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு அந்த காலங்களிலே, அந்த கலாச்சாரங்களிலே ஒரு யூதர்களுடைய திருமணம் என்றால் 1 வருஷத்துக்கு முதலே அந்த திருமணம் தொடங்கிடும். விசேஷமாக அந்த ஸ்திரியானவள் தன்னை 1 வருஷத்துக்கு முதல் இருந்து ஒவ்வொரு நாளும் அவள் தன்னை ஆயத்தப்படுத்த தொடங்குவாள். தலைமுடியில இருந்து, முகத்தில் இருந்து, அவளுடைய கைகள், நகங்கள், அவளுடைய உடுக்க போகிற ஆடை, இது எல்லாத்தையும் அவள் 1 வருஷம் ஒவ்வொரு நாளும் அவள் கடந்து செல்ல வேண்டிய சில சம்பிரதாயங்கள் உண்டு. ஏன்? திருமண நாள் அன்றைக்கு அவள் அழகா இருக்க, மணவாளனால் கவரப்பட அவள் தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டி இருந்தது. மட்டும் இல்லை, அந்த 1 வருஷத்துக்குள்ள பெண் வீட்டார் புருஷ வீட்டார் இடத்திலும், புருஷன் வீட்டார் பெண் வீட்டார் இடத்திலும் நிறைய விதமான சம்பிரதாயங்கள் உண்டு. அவர்கள் இங்கே வருவார்கள், இவர்கள் அங்கே போகணும், இப்படியாக பல காரியங்கள். அதான் என்கேஜ்மெண்ட், அதான் நிச்சயதாட்சம். பண்ணப்பட்டு எவ்வளவோ எதிர்பார்ப்போட மரியாள் இருக்கிற நேரத்தில்
திருமணம் முடிக்கிறதுக்கு நாள் குறிக்கப்பட்டாயிற்று. எல்லா ஆயத்தங்களும் செய்து நிறைவேறி விட்டது. இனி அடுத்தது திருமணம் மட்டும்தான். இப்ப இடையில் ஆண்டவர் குறுக்கிட்டார். காபிரியல் தூதனுக்கூடாக ஒரு தூதை அனுப்பி, மரியாளே, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ, தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கூடாக இந்த உலகத்துக்கு அனுப்ப போகிற மேசியாவை குறித்து அறிஞ்சிருக்கிறியே. ஆமா, அந்த வருகைக்காக, அந்த மேசியா பிறப்பதற்காக ஸ்திரீகள் கன்னிகைகள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார்களே, அவர்களில் நீயும் ஒருவன் அல்லவா? ஆமா. இத்தனை ஸ்திரீகளிலும் கர்த்தருடைய கண்கள் உன்மேல் பதிந்தது. அவர் உன் கற்பத்தை அவர் தெரிந்து கொண்டார். யோசேப்போட உனக்கு கல்யாணம் நடக்காது. இப்ப அது எல்லாத்துக்கும் முன்ன பரிசுத்த ஆவியானவரால் ஒரு பரிசுத்த வித்து உன் கற்பத்திலே விதைக்கப்பட்டாயிற்று. பரிசுத்தமான வித்து பரிசுத்தமானதை பிறப்பிக்க போகிறது. அவருக்கு நீ இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் விடுவிக்கிறவர், அவர் மேசியா, அவர்தான் இரட்சகர். எல்லாமே தலைகீழா மாறிச்சு. இது என்னப்பா இது? அதான் அவள் சொன்னாள், இது என்னவாகுமோ, என் வாழ்க்கை எப்படியாக போது? எல்லாமே தலைகீழா மாறிட்டேன். நான் எப்படி யோசேப்புக்கு சொல்றது? இதை எப்படி நான் என்னுடைய குடும்பத்தினருக்கு சொல்றது, உறவுகளுக்கு சொல்றது? ஒரு வருஷமா இந்த திருமணத்துக்கான காரியங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டு இருந்ததே, சமுதாயத்துக்கு தெரியும், என் உறவுகளுக்கு தெரியும், எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியுமே, இது எப்படி ஆகும்? அதை தான் சொன்ன, எப்படி ஆகும்? ஆனால் ஒன்றும் அவளால் செய்ய அவளுக்கு தெரியவில்லை. எல்லாம் நடந்து முடிஞ்சு மெதுவா சொல்றா, யோசேப்புக்கு இங்கே வாங்களேன், நான் உங்களோட ஒரு காரியம் பேசணும். என்னடி? என்ன? இல்லை இல்லை, நான் கர்ப்பவதி ஆயிட்டேன். உடனே யோசேப்பு அதிர்ந்து போனான். இவ்வளவா நீ என்னை நேசிக்கிறியே? எங்களுடைய திருமணத்துக்காக இவ்வளவு நீ உன்னை ஆயத்தப்படுத்தினீங்க, ஏன் நீ தப்பா நடந்தா? ஏன் தப்பு பண்ணினா? இவளுக்கு சொல்ல தெரியல. ஏனென்றால் இதை போன்றதான ஒரு சம்பவம் உலகத்திலே முன்னே நடந்ததே இல்லை. அதுக்கு முன்னும் நடந்ததில்லை, அதுக்கு பிறகு நடந்ததில்லை. இதுதான் அந்த படகுல இருந்து நாங்கள் தண்ணீர் மேலே நடக்கிறதுக்கு பேதுரு இஷ்டப்பட்டது போல ஒரு போதும் நடக்காததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள அவள் தன்னை அர்ப்பணித்தாள். யோசேப்பு நினைச்சாய், அவன் நல்ல ஒரு மனுஷன், யோசேப்பு நல்ல மனுஷன். ஆகவே யோசேப்பு நினைக்கிறான், சரி, இப்படிப்பட்டவங்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே பிரமாணத்தில் இருக்கு. ஆகவே இதை நான் சொல்ல மாட்டேன், யாருக்குமே இதை நான் சொல்லல. ஆனால் மரியாள் என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை கல்யாணம் முடிக்கல. நான் எங்கனாலும் வேறொரு பட்டணத்துக்கு நான் போயிடுறேன், இல்லை நான் வேறொரு தேசத்துக்கே போயிடுறேன். யாரு உன்னிட்ட கேட்டா சொல்லு, சரி நான் தான் உனக்கு பிள்ளையை கொடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லு. இதெல்லாம் பைபிள்ல இல்லை, நான் சொல்றேன். நீ நல்ல பிள்ளை, எனக்கு தெரியும். எங்கேயோ ஒரு தவறு நடந்துட்ட, இதால நீ அழிந்து போக கூடாது. மரியாளின் இருதயம் உடைந்தது. அவளுடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாம் சுக்குநூறாய் மாறினது. ஏன் வாழணும் என்கிற நிலைமைக்கும் அவள் தள்ளப்படுகிறாள். மிகவும் உடைக்கப்பட்டவளாய் இருக்கிறாள். நான் நினைக்கிறேன் பல நாட்கள் அவள் தேம்பி அழுதிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் குறுக்கிட்டார், யோசேப்பை சந்தித்தார். யோசேப்பு, ஓம் ஆண்டவரே கேளு, மரியாள் சொன்னது உண்மை. அவள் பரிசுத்த ஆவியானவர்களால் கர்ப்பவதியாகி இருக்கிறாள். அப்பதான் யோசேப்பு மரியாள் சொன்னதை நம்புகிறான். இப்போ தேவன்
மரியாளின் மேல மனதுருகிறார், அவளை கடாட்சிக்கிறார். ஓகே, ஆகியும் அவளை சுமக்க கூடாத ஒரு போராட்டத்துக்கு கூட அவளை அனுப்பக்கூடாது என்று யோசிப்புக்கு அதை வெளிப்படுத்துகிறார். இப்ப யோசிப்பு சொன்னான், சரிப்பா நாம கல்யாணம் முடிக்க தேவையில்ல, எனக்கு விளங்கிட்டெல்லாம் தூதன் என்னை கர்த்தர் ஆண்டவர் அனுப்பின தூதர் என்னிடத்துல வந்து சொல்லிட்டார், சரி நாங்கள் பேசாமலே நாங்கள் அப்படி வாழ்ந்துட்டு போயிடுவோம், ஆனால் நீ இந்த குழந்தைய பெறும் வரைக்கும் நான் உன்னை தொடையலாது, அது கர்த்தர் சொல்லிட்டார். இப்போ தான் மரியாளோட உள்ளத்தில் ஒரு சமாதானம், என்ன நம்புகிற ஒரு மனுஷன் இருக்கே என்று சொல்லி ஆண்டவர் மரியாளின் வாழ்க்கையில் குறுக்கிட்டு சில தடைகளை உண்டு பண்ணினார். அருமையான தேவ பிள்ளையே, சில நேரங்களில் கர்த்தர் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல தீர்மானங்களை எடுத்து அந்த தீர்மானங்கள் இஷ்டப்படும்படிக்காய் பலவிதமான தியாகங்களை பண்ணி மிகவுமாய் நீங்கள் செலவழித்து இப்போ அந்த தீர்மானம் நிறைவேறுகிற, அதை நிறைவேற்றுகிற ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து இருக்கிற நேரத்தில் தேவன் அங்கே குறுக்கிடுகிறார். 1984 ஆண்டுல எல்லாம் நான் கொழும்புல வேலை செய்து கொண்டிருக்கிறேன், நன்றாக பணம் சம்பாதிக்கிறேன். அப்பொழுது நான் ஓமான் தேசத்துக்கு வேலையாக போவதற்கு எனக்கு எல்லா வாசல்களும் திறந்தது. எனக்காக நான் டிக்கெட் நான் வேண்ட தேவையில்லை, விசா நான் எடுக்க தேவையில்லை, எல்லாம் நல்லொரு தொழில் எனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த ஒரு வெல்டராக போவதற்கு. ஆனால் கொழும்பில் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், போவதற்கு நான் ஆயத்தப்படுகிறேன். அதே வேளையிலே நான் கொழும்பிலே ஒரு சபையில் நான் ஊழியமும் செய்து கொண்டிருக்கிறேன். என சிறு பிராயத்தில் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், 13 வயசில். இந்த காரியங்கள் இஷ்டப்பட்டு கொண்டு வரும்போது தேவன் என் வாழ்க்கையில குறுக்கிடுகிறார். எனக்கு தெரியும் ஆண்டவர் என்ன அழைக்க தொடங்கிட்டார். சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு மட்டக்களப்புக்கு போ, இங்கே என்ன தீர்மானங்கள் என்ன திட்டங்கள் நடக்குது, ஓமானுக்கு போகிறதுக்கு திட்டம். இப்படியாக நடக்கும்போது என்னுடைய உள்ளத்தில் பெரிய போராட்டம் உண்டாயிற்று. என்னால் சாப்பிட முடியலை, என்னால் உறங்க முடியலை, என்னால் வேலை செய்ய முடியலை, மைண்டில் எங்கேயோ போயிடும், மனது பாரத்தால் நிறைந்திருக்கும். நான் இதை யாரிடத்திலும் சொல்லவில்லை. ஆகவே இது தேவன் தானா என்ன போக சொல்லுகிறார் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக காலையிலே வளமை போல நாம் போகிற அந்த ஆவிக்குரிய சபையில் போய் கிட்டாரெல்லாம் அடித்து வழிநடத்தி இதெல்லாம் நல்லா நல்ல பிரசன்னமாக இருக்கும். பின்னேரத்தில் ஒவ்வொரு வாரமும் நான் அறியாத ஒரு நாளும் போயிராத ஆவிக்குரிய சபைகள் ஒவ்வொன்றா நான் இறங்கினேன். அங்கே போகிற நேரம் கேட்பாங்க, நீங்கள் முதலாம் தடவை வாரீங்களா என்று கேட்ட சிரிச்சு போட்டு நான் போய் உட்கார்ந்துருவேன். பேரை கொடுக்க மாட்டேன், கான்டாக்ட் நம்பர் கொடுக்க மாட்டேன். ஏண்டா நான் இங்கே வந்திருக்கிறது ஒரு நோக்கத்தோட. ஆண்டவரே, உண்மையாய் ஊழியத்துக்கு நீர் என்னை அழைக்கிறீரா, நீர் பேசணும். அத்தனை ஆராதனைகளிலும் சுமார் 3 மாதங்கள் 4 மாதங்கள் அத்தனை ஆராதனைகளிலும் தேவன் என்ன அறியல, யாருன்னு தெரியாது, அத்தனை சபைகளிலும் கர்த்தர் உன்னை அழைக்கிறார், கர்த்தர் உன்னை வேறு பிரித்திருக்கிறார், கர்த்தர் உன்னை அழைத்த இடத்துக்கு திரும்பி போ என்று சொல்லுகிறார் என்று அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்ப எனக்கு சுவரா தெரியும், கர்த்தர் என்னை அழைக்கிறார், கர்த்தர் என்னை அழைக்கிறார். ஆனா ஒரு பக்கத்தால் இங்கே ஓமானுக்கு போறதுக்கு, வெளிநாடு போறதுக்கு எல்லாம் ஆயத்தப்பட்டாயிற்றே. நான் வாழ்க்கையில நல்லா இருக்கணும், இந்த மம்மிக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும், இதுதான் இருந்த ஒரே ஒரு அபிலாஷை எனக்கு. இந்த மம்மியை நான் நல்லா வச்சுக்கொள்ளணும். ஆனால் கர்த்தர் குறுக்கிட்டார். நான் வேலை செய்ய போயிட்டு வேலை செய்து கொண்டு இருப்பேன். சில நேரம் யாரோடையும் கதைக்க மாட்டேன். நான் வேலை செய்யல. இப்போ என்னுடைய சிந்தை எங்கேயோ போயிட்டு, இப்போ சார் வருவார், என் பஸ் வந்து சொல்லுவார், ரோஷான் என்ன உனக்கு சுகம் இல்லையா? இல்லை சார், சாரி சார் என்று போட்டு நான் வேலை தொடங்குவேன். பிறகு கொஞ்ச நேரத்தால் வருவார், ரோஷா உனக்கு என்ன நடக்குது?
நீ இன்றைக்கு ரெஸ்ட் எடுக்க போறியா, நீ உனக்கு லீவ் வேணுமா? ஏன்னா அவர் என்ன கவனிக்கிறார். நான் அப்படிப்பட்ட ஆளல்ல. ஒரு நாளைக்கு 11 மணித்தியாலம் வேலை செய்வேன். கொழும்புல வேலை செய்யும் போது ஒரு நாளைக்கு 11 மணித்தியாலம் வேலை செய்வேன். நான் இல்லை சார். இப்படியாக நான் 2 மாதங்களை கழித்தேன். 3 மாதங்கள் போனது. ஒரு நாள் என்னுடைய பாஸ் என்ன அவர் அறைக்குள் அழைத்தார். என்ன நடக்குது ரோஷாம், வாட்ஸ் ஹேப்பனிங்? நான் சொன்னேன், இல்லை சார், ஒரு பக்கத்தில் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஆயத்தங்கள் நடக்குது, எல்லாம் சரியாயிட்டு. மறுபக்கத்தில் நீங்கள் என்ன ஏற்றுக்கொண்டு எனக்கு நல்ல தொழில் இங்கே இருக்குது. ஆனால் எந்த வாழ்க்கையில் என்னுடைய ஆத்துமாவில் கர்த்தர் திரும்ப மட்டக்களப்புக்கு போய் ஊழியம் செய்ய என்னை அழைக்கிறார் என்று சொன்னேன். அது சொன்னா, இதுக்கே நீ பயப்படுறா? நீ ஆண்டவர் உன்னை அழைச்சா நீ போகலாம், தைரியமாக நீ போகலாம். சரி வரலையா, உண்ட வேலை இங்கே எப்பயுமே இருக்கு, எப்பயும் திரும்பி வான்னு சொன்னார். இதெல்லாம் போட்டு மனசு போட்டு அலட்டி கொள்ளாதன்னு சொன்னார். நான் அம்மாவோட கதைச்சியான்னு கேட்டான்னு. இல்லை, மம்மியோட கதை என்ன, நான் மம்மிக்கு கதைச்சேன். இப்படி ஆண்டவர் சொல்றார். என்னுடைய மம்மி சொன்னா, கர்த்தர் உன்னை அழைத்தாள், எல்லாத்தையும் விட்டுட்டு வா, என்னால் முடிஞ்ச மாதிரி நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்னார். 4 மாதங்களுக்கு பிறகு அந்த தீர்மானத்தை எடுத்து நான் மட்டக்களப்புக்கு வந்தேன். என்னுடைய உள்ளத்தில் இருந்த அபிலாஷைகள், தீர்மானங்கள், திட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் குறுக்கிட்டு எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கி விட்டார். சில நேரம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான் நடக்கும். சில நேரம் நாங்கள் யோசிக்கலாம், இதெல்லாம் ஐயோ ஏன் ஆண்டவர் என்மேல் அன்பாக இருந்தால் ஏன் இப்படி நடக்குது, ஆண்டவர் எங்கே போனார் என்று நீங்க கேட்குறீங்க. ஒன்று மறக்க வேணாம், கர்த்தர் தான் அதை தடுத்தார். மரியாளுக்கு நடந்தது போல உங்களுக்கு நடக்கலாம், கர்ப்பவதியாக மாட்டீங்க. ஆனால் ஆண்டவர் சில வாழ்க்கையில் சில காரியங்களை தடை பண்ணலாம். மறக்க வேண்டாம், தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் பெருசு. அதனால தடை. என்ன ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருது. ஆண்டவர் யோனாவை அழைத்தார். அழைத்து சொன்னார், யோனா, நினிவே வேணா அழிக்க போறேன், போய் சொல்லு. 40 நாட்கள்ல என் கோபாக்கினே ஊத்த போறேன், போய் சொல்லு. ஆனா யோனா அந்த செய்தியை அவங்களுக்கு போய் சொன்னா, தப்பித்தவரி அவங்க மனம் திரும்பினா தேவன் தண்டிக்க மாட்டார் என்று அறிந்திருந்தான். ஆகவே போக வேண்டிய திசைக்கு எதிர் திசையா போறான். நல்ல நித்திரையும் கொண்டுட்டான், தேவ சித்தத்தை தாண்டி போறான். நாங்க சில நேரம் நினைக்கிறோம், தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக போனா நித்திரை வராது, மனசெல்லாம் குழப்பமா இருக்கும், பயமா இருக்கும் என்று நாங்க நினைக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, யோனா தேவனுடைய செய்தியை தெளிவாக கேட்டான். தேவனுடைய வழிநடத்தலை 100% பெற்றிருந்தான். ஆனால் எதிர் திசையில தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக போறான், நிம்மதியா போறான். அவன் பிரயாணம் பண்ணின கப்பலின் அடித்தளத்தில் போய் கொரட்ட விட்டு நல்ல நித்திர மேல பெரிதா கடல் கொந்தளிக்குது, ஜனங்க தத்தளிக்கிறாங்க. கர்த்தர் குறுக்கிட்டார், ஒரு புயல் காற்றை அனுப்பி குறுக்கிட்டார், கடலை கொந்தளிக்க பண்ணி குறுக்கிட்டார். உன் வாழ்க்கையில சூழ இருக்கிற எல்லாமே கொந்தளிக்கிறதா? எங்கேயோ இருந்த ஒரு புயல் வாழ்க்கையில வீசுதா? உன்னுடைய பிரயாணத்துக்கு தடை வருகிறதா? இது கர்த்தர். ஏன் தெரியுமா? அவருடைய சித்தத்தை விட்டு நீ ஓடக்கூடாது. அவரும் வாழ்க்கையில வைத்திருக்கிற நல்ல யோசனையை நீ மறுதளித்து கொண்டு போகக்கூடாது என்பதற்காக சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். அந்த யோனாவை போல சித்தத்தை விட்டு போறோம். எல்லாருமே கைத்தட்டுறாங்க போறதால, ஆண்டவருடைய இருதயம் கண்ணீர் வடிக்கிறது. அவர் கண்களையே வைக்கிறார். என் புள்ள எங்க போகுதுப்பா, என் புள்ள எங்க போகுது? அவனை குறித்து நான் வைத்திருக்கிற யோசனை பெரியதல்லவா? கடைசியா பொறுத்து பார்ப்பார், முடியாது, குறுக்கிடுவார், தடை பண்ணுவார்.
அந்த சூழ்நிலையிலே தூக்கி எறிஞ்சு விடுவார். அங்கே ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வைப்பார். இவன் நினைக்கிறான், மீன் இந்த வாய்க்குள்ள போனான், எந்த வாழ்க்கை எங்கேயாவது சாகுறேன்னா, எனக்கு வேணாம், இது நான் செத்து போறேன். சில நேரம் அப்படித்தான் நாங்கள் சொல்லுவோம், நான் செத்து போறது நல்லம், ஏன் தான் உயிரோட இருக்கிறோன்னு எனக்கு தெரியாது. நீ சாக மாட்டான், ஏண்டா கர்த்தருடைய கரம் இருக்கு. கர்த்தர் ஒரு பெரிய திமிங்கலத்துக்கு கட்டளையிட்டார். ஆனால் ஒரு கட்டளையோட கட்டளையிட்டார், திமிங்கலமே எந்த புள்ள வர்றான், அவன் இப்போ தண்ணிக்குள்ள பாய போறான், நீ அவனை சாப்பிட இயலாது, ஆனால் பத்திரப்படுத்தி பண்டிக்குள்ள வச்சுக்கொள்ளணும். அவன் சுவாசிக்க தேவையான நல்ல காற்றை எடுத்துக்கொண்டு போய், அவன் சாகக்கூடாது. அது சொன்னபடி திருப்ப ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்திற்கு கொண்டு போய் அவனை கக்கிவிடு என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தையை அவன் செய்தான். அருமையான தேவ பிள்ளையே, தேவன் இஷ்டத்துக்கு போறதுக்கு, உன்னை விட்டு விடுறதுக்கு அப்படி அவருடைய அன்புல குறைந்தவர் அல்ல. அவருடைய அன்பு உன்னை விடாது. என்னது? எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். தேவன் குறுக்கிடுகிறார், தேவன் தடைகளை கொண்டு வருகிறார். உன்னை அழிக்கிறதுக்கு இல்லை, உன்னை கீழே இழுக்கிறதுக்கு இல்லை, உயர்வான இடத்துக்கு உன்னை கொண்டு போறதுக்கு அவர் தடைகளை கொண்டு. நல்ல கையை தட்டி அப்பாங்க ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் வருது இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு தடையை கொண்டு வந்தா அது உன் நன்மைக்காகத்தான். அவரிடத்திலே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற யாவருக்கும் சகலதும் என்னவா? நன்மைக்கு எதுவா? நன்மைக்கு எதுவா? சரி, முதலாவது தேவனே நம் வாழ்க்கையில கொண்டு வருகிற தடைகள். இரண்டாவது, அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு சத்துராதி இருக்கிறான். அவனைத்தான் பிசாசு என்று வேதம் அழைக்கிறது, பழைய பாம்பு என்று அழைக்கிறது, பொய்க்கு பிதாவானவன் என்று அழைக்கப்படுகிறான், தடைகளை உண்டு பண்ணுகிறவன் என்று அழைக்கப்படுகிறான். இந்த சாத்தான் தேவனுடைய பிள்ளைகள்ல தேவன் வைத்திருக்கிற நல்ல காரியங்கள் நிறைவேறாதபடி தடைகளை கொண்டு வருகிறான். தேவனுடைய வாழ்க்கையில ஒரு திறந்த வாசலை வைத்திருக்க, அந்த வாசலுக்குள்ளே உட்பிரவேசித்து உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த நிலைக்குள்ளே போக முடியாதபடிக்கு அவன் உன்னை தடுத்து நிறுத்தும்படிக்காக அவன் உனக்கு விரோதமா தடைகளை கொண்டு வருகிறவனாய் இருக்கிறாய். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அப்போதாகிய பவுல் சொன்னான், நாங்கள் உங்களிடத்திலே வர 2 தரம் மனதாய் இருந்தோம். பவுலாகிய நானே மனதாய் இருந்தேன், ஆனால் சாத்தானோ என்னை தடை பண்ணினான். பிசாசு தடைகளை கொண்டு வருகிறவன். 1 கொரிந்தியர் 16:9. ஏனென்றால் சொல்றான் பவுல் சொல்ற, ஏனென்றால் இங்க பெரிதும் அனுகூலமுமான ஒரு கதவு எனக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது, ஆனாலும் விரோதம் செய்கிறவர்கள் என்றால் பிசாசின் தூதர்கள், தடை பண்ணுகிற தூதர்கள் அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்காதபடி தேவன் வைத்திருக்கிற ஜெயத்துக்குள்ளே, ஆசீர்வாதத்துக்குள்ளே, அந்த விசாலத்துக்குள்ளே போகாதபடி தடை பண்ணுகிற ஆவி அநேகம் என்று அவன் சொல்லுகிறான். அதால்தான் எபேசியர் 6 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், வான மண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகள், சேனைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடு நமக்கு போராட்டம் உண்டு. தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் தானியேல் தேவன் தனக்கு ஏதோ ஒரு காரியத்தை வெளிப்படுத்த போகிறார் என்று உணர்ந்ததுக்கு பிறகு கர்த்தருடைய பாதத்திலே உபவாசத்தோடு அமர்கிறான். முதலாம் நாள், 5 நாள், 10, 15 நாள், 20 நாள் ஆகியும் ஆண்டவர் பேசல. ஆனாலும் அவன் ஜெபத்தை நிறுத்தல, உபவாசத்தை நிறுத்தல. அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான், அவன் போராடி கொண்டே இருந்தான். 21 நாள், 21 நாளாக இதோ காபிரியல் தூதன் வருகிறான்.
சொன்னான், நீ ஜெபிக்க உட்கார்ந்த அந்த நேரமே கர்த்தர் உனக்குரிய செய்தியை வெளிப்பாட்டோட என்னை அனுப்பினார். ஆனால் பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி, அப்படின்னா பாபிலோன் தேசத்துக்கு, அத பெர்சியா என்று அழைக்கப்படுவார்கள் அந்த ராஜ்யம், வானமண்டலம். இவன் பாபிலோன்ல அடிமையா இருக்கிறான். அந்த பாபிலோன் தேசத்துக்கு மேலாக இருக்கிற அதிபதி காபிரியேல் தூதன் தேவனுடைய தூதை தானியேலிடத்துல கொண்டு வராதபடி தடுத்து நிறுத்தி வைத்தான். 21 நாட்கள். இவனுடைய உபவாசத்தினுடைய பலனாக கர்த்தர் மிகாவேல் தூதனை அனுப்பி காபிரியேல் தூதனை விடுதலையாக்கி அந்த செய்தி, நல்ல செய்தி, அடிமை காலம் முடிந்தது, சிறையிருப்பு முடிந்தது, தரித்திரங்கள் முடிந்தது, அடிமைத்தனங்கள் முடிந்தது, ஆண்டவர் உங்களை உங்கள் தேசத்துக்கு விசாலத்துக்குள்ளே கொண்டு போறார் என்றார். அதுதான் நல்ல செய்தி. பிசாசுக்கு என்ன தெரியுமா? ஆண்டவர் செய்ய போகிறதை நீ அறியக்கூடாது என்று தடுக்கிறவன் தான் பிசாசு. தேவன் உன் ஜெபத்துக்கு பதிலை கொடுத்திருக்க அந்த பதிலை பெறாதபடி தடுக்கிறவன் தான் பிசாசு. அந்த செய்தியை நீங்க போய் கேளுங்க. பிசாசினுடைய தடைகள். இன்றைக்கு மூன்றாவதாக மனிதர்களால் உண்டாகிற தடைகள். இதையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சில நேரங்களில் நானே என்னுடைய பெரிய சத்துராதியாய் மாறுகிறேன். நான் தேவன் ஒரு வழியாக என்னை நடத்தி அந்த வழிக்கூடாக அவர் எனக்காக வைத்திருக்கிற மேன்மையை அடைய அவர் வழிநடத்தி செல்லுகிற போது எனக்குள்ளே இருக்கிற சோம்பேறித்தனம், எனக்குள்ளே இருக்கிற அவிசுவாசங்கள், எனக்குள்ளே இருக்கிற அசதி, எனக்குள்ளே இருக்கிற விழிப்பற்ற தன்மை, சுயம், அது கூடாக போகாதபடி நானே என் வாழ்க்கையில தடைகளை கொண்டு வருகிறேன். நானே சில பிழையான தீர்மானங்களை எனக்காக நான் எடுக்கிறதுனால தேவன் வைத்திருக்கிற மேன்மையை அடையாதபடி நானே தடையாய் மாறி விடுகிறேன். மற்ற மனுஷரை பற்றி பேசுறதுக்கு முதல் இதை விளங்கிக் கொள்ளுங்க. வாய், நான் இதை பற்றி நான் பேச போகிறேன். கர்த்தர் கொஞ்சம் காலமாக என்னுடைய உள்ளத்தில் என் ஆவியில் இதை வச்சு கொண்டு வாரார். வாயின் வார்த்தைகள் எப்படி நாங்களே எங்களுக்கு மேலே தீமையை வருவித்துக் கொள்ளுகிறோம். வார்த்தையினால நாங்களே சத்தியத்தை கேட்காதபடி பிசாசே விசிறிய கொண்டு வந்து விசுக்குவான். தெரியுமா? கவனம். சரி, நான் சத்தியத்துக்கு வருவோம். நாங்களே எங்களுடைய பிள்ளைகள் மேல கர்த்தர் வைத்திருக்கிற அவருடைய நல்ல யோசனை, அவருடைய நல்ல திட்டத்துக்கு நாங்க எடுக்கிற பிழையான தீர்மானம் பெற்றோர் விசுவாசம் இல்லாததினால, மனிதருடைய ஆலோசனைக்கு பின்னால போறதுனால தேவன் வைத்த அருமையான திட்டத்துக்கு நாங்களே எங்க பிள்ளைகளை தடைகளாய் நாங்கள் மாறிவிடுகிறோம். சில பிள்ளைகள் நான் அறிந்திருக்கிறேன், ஏழு லெவலுக்கு வந்த உடனே பெற்றோர் சொன்ன, நீ சயின்ஸ் தான் படிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சர் இருக்கிறா, அவ டீச்சர், அவ ஏ லெவல் நல்லா ஓ லெவல் வரைக்கும் சூப்பர் மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ணி வந்தவள், நல்ல ஞானம். அப்ப அவ ஏ லெவல் வந்த உடனே அவட மனசு சொல்லிச்சு, நான் காமர்ஸ் படிக்க போறான்னு. ஆனா அவங்களோட அப்பாவும் அவங்களோட அம்மாவும் சொன்னாங்க, இல்லை நீ காமர்ஸ் படிக்கிறது இல்லை, நீ ஒரு டாக்டரா மாறணும், சயின்ஸ் தான் நீ படிக்கணும். இவள் எவ்வளவோ சொல்லி பார்த்தாள், அழுது பார்த்தாள், ஆனா அவங்க கேட்கிற மாதிரி இல்லை. இவளுடைய தங்கச்சி, இவளுக்கு ஒரே ஒரு வயசுக்கு இளமை,
அவள் எப்பொழுதும் ஓலெவல் படிச்சோன்னு சொன்னா நான் சயின்ஸ் செய்ய போறேன், நான் டாக்டராக போகிறேன். அப்போ அவங்களோட பெற்றோரால் அவளுக்கு பிரச்சனை இருக்குல்ல, அவள் நேரடியா சயின்ஸ் படிக்க தொடங்கிட்டாள். ஏ லெவல்ல வேண்டுமென்று பலாத்காரப்படுத்தி அவருக்குள்ளே இருந்ததுக்கு எதிராக, இல்ல நீ காமர்ஸ் படிக்க கூடாது, நீ சயின்ஸ் தான் படிக்கணும் என்று சொல்லி அவைய படிப்பிச்சாங்க. ஏ லெவல் எக்ஸாம் வந்தது 2 வருஷத்துக்கு பிறகு. யாருமே எதிர்பார்க்காத நல்ல பிரைட், நல்ல விவேகமுள்ள ஒரு சகோதரி அவ ஏ லெவல் எக்ஸாம் 3-4 பாடமும் ஃபெயில். அழுதா. அவங்களோட வீட்டாக்கள் ஏசுனாங்க அவளை போட்டு. அதுக்கு அவ சொன்ன அடுத்த முறை, நான் இந்த முறை காமர்ஸ் செய்ய போறேன், நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இந்த வருஷம் அடுத்த செகண்ட் ஷை நான் காமர்ஸ் செய்ய போறேன் என்று. அதே போல அடுத்த வருஷம் வந்தது. அவளுடைய தங்கச்சி சயின்ஸ் படித்தாள், அவளும் அதே எக்ஸாம். இவள் செகண்ட் ஷை, இப்போ காமர்ஸ் எடுத்தாள். 2 பேரும் மிகுந்த சிறந்த பெறுபர்களோடு அவர்கள் சித்தி பெற்றார்கள். சில நேரத்தில் தேவன் உன் பிள்ளைகள் மேல வச்சிருக்கிற அவருடைய சித்தத்தை நீ அறியாம, அவன் வாழ்க்கை பிள்ளைய பார்த்து, இவன் பிள்ளைய பார்த்து, அவனை பார்த்து, அவன் கதையை கேட்டு மாம்சீகத்தில் சில தீர்மானங்களை நீங்கள் எடுத்து, தேவன் அவனுக்கென்று உங்கள் பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற அந்த நல்ல யோசனைக்கு எதிராக நீங்கள் தீர்மானம் எடுத்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் குறுக்கிட்டு அந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தை அழிச்சு விடுறீங்க. நீங்க ஜாக்கிரதையாகிருங்க, ஜாக்கிரதையாகிருங்க. நெகேமியா 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் நெகேமியா ஒரு நாள், நெகேமியா வந்து பாபிலோன்ல ராஜாவின் அரண்மனையிலே, பார்வோனின் அரண்மனையிலே வேலை செய்தவன் தான் நெகேமியா. தானியேலை போல, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகுவை போல நெகேமியாவும் அரண்மனையிலே வேலை செய்த ஒருவன். ஒரு நாள் அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது. யூதர்கள் வந்து சொல்றாங்க, நாங்க கள்ளக்களவா எருசலேமுக்கு போயிட்டு வந்தோம். ஐயோ, ஏன் அதை சொல்லுவான்? அவங்க வந்து சொன்னாங்க, நாங்க கள்ளக்களவா எருசலேமுக்கு போயிட்டு வந்தோம். ஐயோ, எப்படி இருந்த நம்முடைய எருசலேம், எப்படி இருந்த நம்முடைய தேவனுடைய ஆலயம் எல்லாமே தீக்கிரையாக்கப்பட்டு இருக்கிறது, எல்லாமே இடிந்து போய் பாழாய் கிடக்கிறது, காடு பத்தி இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு ஆலயம் அது! சாலமோன் கட்டின ஆலயம் அல்லவா, தேவ பிரசன்னம் இல்லை என்று கதறினார்கள். அதை கேட்ட மாத்திரத்தில் நெகேமியாண்ட இருதயம் உடைஞ்சு போயிட்டு, தேவன் இவ்விதமாக ஒரு மனுஷரை கொண்டு வந்து அவருடைய சித்தத்தை அவனுடைய இருதயத்திலே வைத்தார். எப்பயுமே ராஜாக்கு முன்னால சந்தோஷமா இருந்த நெகேமியாட வாழ்க்கையில முகத்துல சந்தோஷம் இல்லாம போயிட்டு, கஷ்டப்பட்டு ராஜாக்கு முன்னால சந்தோஷமா இருக்க பார்க்கிறான், ஆனாலும் அவனால முடியல. ராஜா இதை கவனித்தார். நெகேமியாவை கூப்பிட்டார், இங்க வா தம்பி, நீ எப்பயுமே சந்தோஷமா இருக்கிற ஒரு பிள்ளை, ரம்மியமா இருப்ப, நீ ஒரு நல்ல பிள்ளை, ஆனால் கொஞ்ச நாளா நான் பார்க்கிறேன் உண்ட முகரூபம் மாறி இருக்குதே. உன்னை என் வார்த்தையால உன்னை வேதனைப்படுத்திட்டேனா, இல்ல யாருனாலும் இங்க உன்னை வேதனைப்படுத்திட்டாங்களா? சொல்லு, நீ சந்தோஷமா இருந்த பிள்ளைல என்ன நடந்துட்டு உனக்கு? அவன் சொன்ன, இல்ல ராஜா, இல்ல சொல்லு என்ன நடந்தது? இல்ல ராஜா, நம்முடைய தேசத்திலிருந்து கொஞ்சம் பேர் வந்தாங்க, உங்களை பார்க்க தான் வந்தாங்க, அவங்க வேற காரியமா வந்தாங்க, ஆனா தற்செயலா எனக்கு அவங்க முகம் கொடுக்க வேண்டி வந்துட்டு அவங்க, நான் அப்பா அவங்கள்ட்ட இந்த ஆலயம் நம்முடைய தேசம் அப்படி இருக்குன்னு கேட்டேன், தேவனுடைய ஆலயம் அப்படி இருக்குன்னு கேட்டேன், நாங்கள் எல்லாம் அடிமைகளை கொண்டு வரப்பட்ட, என்ன நடந்துட்டு தெரியாது. அப்பத்தான் அவங்க சொன்னாங்க, தேவனுடைய ஆலயம் இடிஞ்சு போய் கிடக்குது, அலங்கங்கள் பாழாய் போய் கிடக்கிறது, தேவனுடைய நகரமாகிய எருசலேம் பட்டணம் பாழாய் போய் காடு பத்தி இருக்கிறது என்று சொன்னோன்னே என்னால தாங்க முடியல ராஜா.
அது எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு இடம், தேவன் பேசின இடம், மகத்தான காரியங்களை செய்த ஒரு இடம் ஐயா அதுன்னு சொன்னான். சரி, இப்போ என்ன செய்யணும்னு கேட்டான். அந்த ஆலயத்தை கட்டணும். அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு முதல் அந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிற மதில சுவர அலங்கத்தை கட்டணும் ராஜாண்டா. ஓகே, இதுக்காக போயிட்டு நீ அழுதா? எவ்வளவு பணம் வேணுமோ, எவ்வளவு உதவி செய்ய ஜனங்கள் வேணும், நான் தாரேன். மெய்யவா ராஜா? எஸ். சந்தோஷமாயிரு. நீ உன்னுடைய தேவனுடைய ஆலயத்தை கட்டு, ஆலயம் இல்லை அலங்கத்தை கட்டு, அந்த பட்டணத்தை நம்ம கட்டி எழுப்புவோம் என்று இந்த ராஜா சொன்ன உடனே நெகேமியாட உள்ளத்துல பெரிய சந்தோஷம். அப்பா நன்றி ஆண்டவரே, அந்த பாரத்தை இந்த உள்ளத்துல போட்டீங்க, அதனால உண்டான துக்கத்தை ராஜா காண பண்ணினீங்க, ராஜாவுண்ட இருதயத்துல நீங்க பேசுனீங்க, வழியை திறந்தீங்களே அப்பா சோத்திரம் என்று சொல்லி மிகுந்த பணத்தோட அதிகாரத்தோட அவன் சில யூதர்களையும் கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு போறான். அங்கே போயிட்டு அலங்கத்தை அவன் கட்டுகிறான். இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு. நெகேமியா 4:1-2-3. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பலாத்தும் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்த பண்ணின கேலி செய்து. 2ஆம் வசனம், இந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, கட்ட விடுவோமோ நாங்க? இவர்கள் திரும்ப தேவனுடைய ஆலயத்தை கட்டி அங்க பலியிடுவார்களோ? சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரர்களுக்கும் சமாரியாவின் சேனைகளுக்கு முன்பதாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்திலே நின்று, இவங்க கட்டினான கட்டிட்டு போகட்டும், இவங்க கட்டுற மதில்ல ஒரு நிறைய போனா அதெல்லாம் உடைஞ்சு சுக்குநூறா போயிரும் என்று அதறிய பண்ணினான். கர்த்தர் சொல்றார், கர்த்தர் அழைக்கிறார், கர்த்தருடைய வேலையை செய்ய இவனுக்கு வழியை திறக்கிறார். ஆனால் சன்பலாத், தொபியா, அம்மோனியர் என்று சொல்லப்பட்ட இந்த ஜனங்களால மிகுந்த மன உளைச்சல் அவனுக்கு உண்டானது, யூதர்களுக்கு உண்டானது. அருமையான தேவ பிள்ளையே, தேவன் உன்னோட பேச உனக்கு காண்பித்ததுக்கு நீ கீழ்ப்படிந்து எவருமே உன்னை ஏற்றுக்கொள்ளாம இருக்கும்போது நீ ஆண்டவர் மாத்திரம் நம்பி விசுவாசத்துல காலடி எடுத்து வச்சு நீ முன்னேறி வந்தாய். ஆனா அந்த நாள்ல இருந்து உன் கூடவே இருக்கிறவங்க உனக்கு எதிராக பேசிக்கொண்டு இருக்கிறாங்களா? இத்தனை காலம் உனக்கு நல்ல துணையா இருந்தவங்க உன்னை கேலி பண்றாங்களா? சொந்த குடும்பமே உன்னை விட்டு இது நிமித்தம் தூரம் போனார்களா? மனிதர்களால் உண்டாகிற தடைகள். மனிதர்கள் சில நேரங்களில் என் கூட இருக்கிறவங்க, சொந்த குடும்பம், நல்லா நேசித்த பல வருடங்கள் நேசித்த நண்பர்கள் கூட உனக்கு விரோதமா உன்னை மனதை உடைக்க, நீ தேவனுக்காக செய்ய நினைத்த காரியங்களுக்குள்ளே ஒரு தடையை கொண்டு வர அவர்கள் நீ எதிர்பார்க்காத வார்த்தைகளால் உன் மனதை புண்படுத்தி, உன்னை அவமானப்படுத்தி, உன்னை நிந்தித்து, உன்னை புறக்கணித்தே விடுகிறார்களா? இதுதான் உலகம். இது உங்களுக்கு மட்டும் நடக்கிறது இல்லை. வேதத்திலே இருக்கிற பக்தர்கள் எவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை சாதிக்க, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற புறப்பட்டார்களோ அத்தனை பேர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கு. மனிதர்கள் எதையும் பேசட்டும். ஜனங்கள், தாவீது ஆண்டவரை நம்பின ஒரு மனுஷன், கர்த்தரை அவனுக்கு முன்பதாக எப்பொழுது நிறுத்தின ஒரு மனுஷன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சித்தத்தை செய்து கொண்டு போற நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையில எதிர்ப்பு, போராட்ட, இழப்பு, நஷ்டம் வந்த உடனே சூழ இருந்தவங்க தான் கேட்டாங்க, கத்தர் கத்தர் என்று சொன்னீங்க, தேவன் தேவன் என்று கத்துனீங்க, இப்ப எங்க உண்ட கடவுள்? உன் தேவன் எங்கே
என்னிடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள். ஏன் கேட்கிறாங்க தெரியுமா? நீ தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டுவிடு. தேவ காரியமா நீ முன்னெடுத்து செல்லுகிற காரியத்தை விட்டுவிடு, திரும்பு. அருமையான தேவ பிள்ளையே, அவர்களுடைய கதையை நம்பி அவர்களும் வாழ்க்கையில கொண்டு வருகிற தடைகளை பார்த்து சோர்ந்து போகாத. சோர்ந்து போக வரும், ஆனா சோர்ந்து போகாத. நீ முன்னேறு. ஆமென் சொல்லுங்களேன். நீ முன்னேறு. இந்த உலகத்துல நீங்க ஆண்டவருக்காக என்னெல்லாம் செய்ய நினைக்கிறீங்களோ அப்போதெல்லாம் மனுஷர்கள் எங்களை தடை பண்ணும்படி வீணான வார்த்தைகளை அளந்து கொட்டுவார்கள். பொய்யான காரியங்களை உங்களுக்கு எதிராக பேசுவாங்க. பொறுமையாக இருங்க. அந்த காரியங்கள் எல்லாம் காதுக்குள்ள எடுக்க வேணாம். அவங்க அனுப்புற மெசேஜை நீங்க வாசிக்க வேணாம். ப்ளீஸ், நீ ஒரு இலக்கை நோக்கி தைரியமா ஓடிப்போம். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடா. நல்ல கையை தட்டி அப்பக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 2 முதல் 9 வசனங்கள். நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம். இப்ப அந்த எதிர்ப்பின் மத்தியிலையும் கட்டுகிறாங்க. ஆனா இந்த சன்பலாத் தொபியா விட்ட மாதிரி இல்லை. நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம். அலங்கம் எல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாயும் இருந்தார்கள். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது என்றும் சன்பலாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோடியரும் அஸ்தோத்தியரும் கேள்விப்பட்ட போது அவர்கள் மிகுந்த எரிச்சல் அடைந்து, உங்க மேல நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய தொழிலா இருக்கட்டும், நீங்க படிக்கிற பாடமா இருக்கட்டும், நீங்க செய்கிற எந்த காரியமா இருக்கட்டும், கர்த்தர் உங்களுடைய உள்ளத்துல வச்சதை நீங்க நம்பி ஜெபத்தோட தைரியமா நீங்க முன்னெடுத்து செல்ற நேரத்தில் முதல் சும்மா பேசி பார்ப்பாங்க, தடை பண்றதுக்கு. உங்களை நீங்க முன்னேறக்கூடாது, இப்படியே அப்படியே இருந்துடணும், கீழ்மட்டத்திலே இருந்துடணும், மேலுக்கு எழும்பக்கூடாது சொல்லி சொல்லி பார்ப்பாங்க. ஆனா நீங்க தொடர்ந்து முன்னேறீங்களா? அப்ப சொல்லுவாங்க, அட நீ எந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் அல்ல, நான் இவ்வளவு சொல்லி நீ கேட்காம போயிட்டியா? ஒன்றும் கதைக்க வேணாம். கீப் ஆன் மூவிங். இந்த காலையில் நான் பேசுகிற இந்த வார்த்தைகள் சிலருக்கு ஆண்டவர் பேசுகிற தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. நேரடியாக உங்களுடைய சிச்சுவேஷன் எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். சில காரியங்களை மனுஷர் பேசினது நிமித்தம், பேசின காரியங்கள் நிமித்தம் முன்னெடுத்து சென்றதை நீங்க கைவிடுகிற யோசனையில் நீங்க இருக்கிறீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். விட வேண்டாம், விட வேண்டாம். உங்களோடு கடைசி வரைக்கும் நிற்பேன் என்று சொன்னவங்க கூட உங்களை விட்டுட்டு போகலாம். தயவு செய்து விட வேணாம். கர்த்தருடைய சத்தம் எனக்கு கேட்குது, உறுதியாயிரு. எல்லாருமே உன்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, உறுதியாயிரு. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆதியாகமம் 28:15. ஏன் தெரியுமா அவங்க அப்படி பேசுறாங்க? செய்திக்கு திரும்புகிறேன். அவர்கள் உங்க மேல பொறாமையாக இருக்கிறதுனால, எப்படியோ இவள் போய் சாதிச்சிடுவாள், எப்படியோ இந்த வாழ்க்கையில் அவள் நினைச்சதை செய்து முடிச்சிடுவாள், இது அப்படிதான் அவள் எங்களை முந்திக் கொண்டு போயிடுவான். விளங்குதான் நான் சொல்றது? விளங்குதான் நான் சொல்றது? ஆகவே இந்த மனுஷனுடைய எரிச்சல், மனுஷனுடைய பொறாமை, பொய்யான பிழையான சில ஆலோசனைகளை உங்களுக்கு தந்து நல்லவங்க போலதான் பேசுவாங்க, உங்க மேல கரிசனையா இருக்கிறது போலதான் பேசுவாங்க. ஆனால் ஒரு காரியத்தை மறக்க வேண்டாம், அவர்களுடைய உள்ளம் உன்னை குறித்து பொறாமையினாலும் எரிச்சலினாலும் வன்மத்தினாலும் நிறைந்ததாக இருக்கிறதினால் உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்க அவர்கள் பேசுகிறார்கள். எத்தனை பேருக்கு விளங்குது நான் பேசுறது? எத்தனை பேர் கவனிச்சு கொண்டிருக்கிறீங்க? என்னோட வாரீங்களா இந்த பயணத்தில்?
கையை உயர்த்தி காண்றதை கொஞ்சம் பேரை காணல. சோத்திரம். அவர்கள் மிகவும் எரிச்சலானதா இவ்வளவு கதை. 8ஆம் வசனம், எருசலேமில் மேல் யுத்தம் பண்ண எல்லோரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். சொல்லி சொல்லி பார்ப்பாங்க. உங்களை தடுக்கிற மாதிரி இல்லை, நீங்கள் அவங்களோட கதையை கேட்குற மாதிரி இல்லை. நீங்கள் ஆண்டவர பாதத்தில் அமர்ந்து பரிசுத்தாவியின் வல்லமையில் பலத்தில் நீங்கள் முன்னேறி கொண்டு போறீங்க. இப்போ என்ன தெரியுமா செய்றாங்க? யுத்தம் பண்ண வருவாங்க. இவ்வளவு நாளும் பேசினாங்க, இப்ப அவங்க உங்களோட யுத்தம் பண்ண வராங்க. நீங்க யோசிப்பீங்க, என்னடா இது, தென்னப்பா இவங்களா என்னோட யுத்தம் பண்ண வாரது? ஆமையா, அவன் தான் தடியோட வாரான், அவன் தான் பட்டயத்தோட வாரான். ஏன் தெரியுமா? அவன் சொன்னதை நீங்க கேட்கல. நீங்க உங்களோட ரூட்ல போறீங்க. உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்று அவனுக்கு தெரியுது. ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அவனுக்கு தெரியுது. அந்த உயர்வான இடத்துக்கு நீ பெறக்கூடாது என்பது தான் அவனுடைய ஒரே திட்டம். இவன் எங்களை விட உயர்ந்துருவான், இவன் எங்களை விட நல்லா இருந்துருவான், நாங்க பிற அவன் காலில் போய் விழ வேண்டி இருக்கும். இப்போ யுத்தம் பண்றதுக்கு பாராங்க. உனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் கூடுவார்கள். உனக்கு விரோதமாக கூட்டம் கூடி ஆயுதங்களை உருவாக்குவாங்க. பிறகு திட்டமிட்டு உனக்கு விரோதமாக ஒரு கூட்டமாக எழும்பி வருவார்கள். ஆனால் உனக்கு கிட்ட வந்த உடனே என்னவோ சம்பவிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக குளவிகளை கொண்டு யுத்தம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்களேன். குளவி 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 குளவிகளை அனுப்பி சத்துருக்களை கர்த்தர் அழித்து தம் ஜனத்துக்கு ஜெயத்தை கொடுத்த தெய்வம் தான் நம்ம தெய்வம் ஐயா. ஹல்லேலூயா. அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள் மகனே, அறிந்து கொள் மகளே, நான் தான் தெய்வம். என்ன மீறி எதுவும் நடக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். என்ன மீறி எதுவும் நடக்க முடியாது. 9வது வசனம், ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. அதுதான் இருக்கு. இரவும் பகலும் ஜெபிக்கிறத விட்டுற வேணாம். எதிர்ப்பு கூட 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 ஜெபிக்கிறத விட்டுற வேணாம். அதுதான் எங்களுடைய பலன். ஆமென் சொல்லுங்களேன். அந்த அபிஷேகம் தான் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிறவர்களுடைய ஆயுதங்களை முறிக்கிறது. அந்த அபிஷேகம் தான். அபிஷேகம் சும்மா ஆராதனைக்கு வந்து போறதால வர்றதில்லை. அபிஷேகம் ஜெபிக்கிறதால வருது. அபிஷேகம் உபவாசம் பண்ணி கத்தரிக்காய் காத்திருக்கிறதுனால வருது. அபிஷேகம் வேதத்தை படிக்கிறது வாசிக்கிறது மட்டுமல்ல, வேதத்தை படிக்கிறதுனால பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசித்த கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது அலங்கம் கட்டுற விஷயத்துல மனிதர்களுடைய தடை. அலங்கம் எல்லாம் கட்டியாச்சு, இப்ப தேவனுடைய ஆலயம் கட்டணும். இங்கே பார்க்கிறார், எஸ்ரா என்று சொல்லப்பட்ட இன்னொரு மனிதன். அங்கே இந்த எஸ்ரா இவருடைய காலங்களில் எஸ்ரா 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம். ஆனால் 1ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். சிறையிருப்பிலே இருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கு பெஞ்சமினுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது, பார்த்தீங்களா, நீங்க சும்மா இருக்கும் வரைக்கும் யாருமே உங்களுக்கு விரோதமாக எழும்ப மாட்டாங்க. எப்ப ஜெபத்தினால உபவாசத்தினால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய பலிபீடத்தை கட்டுறீங்களோ, ஜெபிக்க தொடங்குறீங்களோ, அதிகாலையில் எழுந்து தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய வழியில் நடத்துறீங்களோ, அந்த வருது போராட்டம். அது வரைக்கும் வராது. எப்ப நீங்க தேவனுடைய ஆலயத்தை கட்ட நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட ஆரம்பிக்கிறீங்களோ, தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற உறவை நீங்க ஆழமாக்குறீங்களோ, அந்த வருது ஐயா பிரச்சனை. 4ஆம் வசனம், அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி, பார்த்தீங்களா, கையை தளர பண்ணி செய்கிற வேலையை நிறுத்த, உன் ஜெபத்தை நிறுத்த, உன் ஆராதனையை நிறுத்த, உன் தியாகத்தை நிறுத்த வர்றான்.
நீ ஜெபிச்சா அவங்களுக்கு பயம், நீ ஆராதிச்சா அவங்களுக்கு நடுக்கம், நீ துதிச்சா உன் எல்லைகள் விஸ்தாரமாகிறது. அந்த தேசத்து ஜனங்கள் யூத ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாத படிக்கு அவர்களை சங்கடப்படுத்தினார்கள். வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் உங்களை சங்கடப்படுத்துறவங்க இருக்கிறாங்களா? அதான் சொன்னேனே, வீட்டுக்கு வாசலுக்குள்ளே எல்லாரையும் கூப்பிட்டுறக்கூடாது. யார் உங்களோட வீட்டுக்குள்ளே அனுமதிக்கிறீங்க என்பதை நீங்கள் அறிந்திருக்கணும். நான் பலிப்பிடங்களை பற்றி பேசி வர நேரம் நான் சொன்னேன், சில மனிதர்கள் பிசாசின் பலிப்பிடமாகவே அவங்களோட வாழ்க்கை இருக்கு. நல்லா கவனிக்கணும். இந்த மனிதர்கள் பிசாசோடு ஒப்பந்தம் பண்ணினவர்கள். நீங்கள் வல்லனா உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், சினிமா பார்க்கக்கூடாது, சினிமா பாடல் கேட்கக்கூடாது, கார்ட்டூன் கேம்ஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் அடிமையாகக்கூடாது, பார்க்க செய்யக்கூடாது என்று சொன்ன. ஏண்டா இவர்கள் பிசாசோடு உடன்படிக்க பண்ணி இருக்கிறாங்க. இலுமினாட்டி போய் பாருங்க, யூடியூப்பில் படிங்க. இலுமினாட்டி என்கின்ற பேய்களை சேவிக்கிற ஆராதிக்கிற ஒரு கூட்டம் அமெரிக்காவில் தொடங்கி இன்றைக்கு இந்தியாவிலெல்லாம் பிரபல்யமாக இருக்கு. நடிகர்கள், நடிகைகள், பாடல்களை இயக்குகிறவர்கள், சினிமா பாடல்களை, கார்ட்டூன் தயாரிக்கிறவர்கள், கேம்ஸ் தயாரிக்கிறவர்கள், இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அப்படியே போயிட்டு முதலாவது அந்த பிசாசுகளை ஆராதிக்கிற ஆலயத்துக்குள்ள போய் தங்களுடைய கையை கூட வெட்டி பணம் கொடுத்து பலிகளை செலுத்தி கையை வெட்டி இரத்தத்தை கூட சிந்தி பலிபீடத்தில் சிந்தி தங்கள் ஆத்துமாவை பிசாசுக்கு விற்று விடுகிறார்கள். என்ன? அதான் உடன்படிக்கை. என் ஆத்துமாவை நான் உனக்கு தாரேன், என் வாழ்க்கையில் உலகத்தில் என் பேரை நீ பெருமைப்படுத்து. இசை அமைப்பாளர்கள் இப்போ விளங்குதா ஏன் உங்களுக்கு சினிமா பாட்டை விட்டு வெளியில் வர முடியாமல் இருக்கு? அவங்க இரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க. ஒருக்கா பண்ணி முடிகிறதில்லை. இந்த ஆவிகள் ஒரு மாசத்துக்கு பிறகு திரும்ப வரும். சரி, எங்க திரும்ப இவ்வளவு பணத்தை எனக்கு தா. பிசாசு சொல்லும், இவ்வளவு பணத்தை எனக்கு தா, ரத்தம் தா. அது ஒரு உச்சக்கட்ட என்னண்டா நரப்பழித்தா. ஆகவே இந்த பிசாசோட இவங்க உடம்பண்ணம் பண்ணிக்கு இருக்கிறபடினால அவர்கள் உண்மையாக பிசாசின் ஏஜென்ட்டுகளாய் மாறுவாங்க. இப்போ விளங்குதா? அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, சில கிராமப்புறங்களில் போய் அங்கே இருக்கிற மிகவும் ஏழையான இடங்களில் தனியே திரிகிற சின்ன குழந்தைகளை மெதுவாக பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. பிடிச்சிட்டு வந்து அவர்களை நரப்பலிகளாக இந்த ஆவிகளுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். இதெல்லாம் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. அப்படியான ஒரு உலகத்தில் தான் இருக்கிறோம். அதால தான் கார்ட்டூன் பார்க்கிறவர்களால் கார்ட்டூன் பார்க்கிறத நிறுத்த முடியாமல் இருக்கு. அதால தான் சினிமா பாடல் கேட்கிறவர்கள் சினிமா பாடல் கேட்கிறதை நிறுத்த முடியாமல் இருக்கு. நீங்க பேசுறதெல்லாம் மேற்பார்வையான பேச்சு. ஆனா உங்களால சினிமா விட்டு வெளியே வர முடியல. நீங்க சினிமா இன்னும் பார்க்குறீங்க, கார்ட்டூன் இன்னும் பார்க்குறீங்க, கேம்ஸ் இன்னும் பிளே பண்றீங்க. காரணம் என்ன தெரியுமா? அவைகள் எல்லாம் செய்யப்பட்ட உடனே முதலாவது இவர்கள் அந்த பிசாசுக்கு போய் மாஸ்டர் டிஸ்கை அவர்கள் உடன்படிக்கை பண்ணி பிரதிஷ்டை பண்றாங்க. அதுல காப்பியை தான் நீங்க பார்க்குறீங்க. பார்க்கின்ற ஒவ்வொரு வேளையும் அந்த ஆவிகள் உங்களை தாக்குது, உங்களை ஆக்கிரமிக்குது, திரும்ப திரும்ப பார்க்க பண்ணுது, திரும்ப திரும்ப பாட்ட பாட பண்ணுது. விளங்கிக் கொள்ளுங்க. இவர்கள் எல்லாரும் அந்த பிசாசோடு உடன்படிக்கை பண்ணி இரத்தத்தை அடிக்கடி போய் கொடுக்கிறவர்கள் தான் அவர்கள். அதாலதான் லட்சக்கணக்கிலே வாலிபர்கள் இவர்களை பின்பற்றுகிறதுக்கு காரணம் அதுதான், வேறொன்றே இல்லை. அது பாட்டு தானே பாஸ்டர், நாங்க பாட்டு. உனக்கு தெரியாத பாட்டுக்கு பின்னால் என்ன இருக்குண்டு. இந்த பாட்டு எதுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு இருக்கிறது? எத்தனை தடவை நான் சொல்றது? என்னட்ட வந்து யாரும் சொல்லக்கூடாது, வெறும் பாட்டு தானே பாஸ்டர், வெறும் சினிமா, சும்மா பாஸ்டர், ஜோக் ஜோக். உனக்கு ஜோக்கா தான் இருக்கும், உனக்கு ஜோக்கா தான் இருக்கும். ஆகவே சிலர் மட்டக்களப்பில் இருக்கிறார்கள், சிலர் மந்திரவாதிகளோட சேர்ந்து சுடலைக்கு போய் தங்கள் ஆத்துமாக்களை பிசாசுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். நல்ல கவனிங்க.
அவர்கள் பிசாசின் ஏஜென்ட்டுகள். தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம், சின்னமாவா இருக்கலாம், பெரியம்மாவா இருக்கலாம், யாரா இருக்கலாம், மனுஷர்கள். அவர்கள் நடமாடும் பிசாசின் பலிபீடங்கள். அவங்க உங்களுடைய வீட்டுக்குள்ள வந்துட்டாங்களா, உங்களுடைய வீட்டில், உங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் பலவிதமான ஆவிக்குரிய தடைகளை உண்டு பண்ணுவார்கள் மனுஷர்கள். அவங்க உங்களுக்கு தீமை சேரல, அவங்க உங்களுக்கு சூனியம் சேரல, பட் அவங்களுக்குள்ள அவங்களே ஒரு பலிபீடம். அவர்களே பிசாசோட இருக்கிறான், வாழ்றான். தெரியுமா? அது அன்றைக்கு ஒரு சகோதரன் சொல்லி கொண்டிருந்தார். கல்லடி பிரதேசத்தில் ஒரு சகோதரன் மந்திரவாதியாக இருந்தார். அடிக்கடி சுடலைக்கு போய் ராத்திரி வேளையில் பிசாசுகளோட உடன்படிக்கை பண்ணுவார். கொஞ்சம் காலத்துக்கு பிறகு ஒரு நாள் இந்த பிசாசி இதுதான் அந்த உச்ச கட்டம். பிசாசி சொல்லிச்சாம், எனக்கு உண்ட உயிர் வேணும். ஆகவே அவர் என்ன செய்கிறான், லாம்பண்ணை கொஞ்சம் எடுக்கிறான், பீச்சில் போய் உட்கார்றான், சப்பானி கட்டுறான், அவனே எண்ணெய தனக்கு மேலே வார்க்கிறான். அதுக்கு பிறகு அவனே தீ கொளுத்தி தன்னை பற்ற வைக்கிறான். ஆனால் உங்களுக்கு தெரியும், நெருப்பு வந்தா பற்ற வச்சா தற்கொலை பண்ணுறவங்க ஆகோண்ட ஓடி திரிவாங்க, கத்துவாங்க. ஆனால் இவன், இந்த சகோதரன் சொன்னார், கண்ணால் பார்த்த சகோதரன் சொன்னார், சப்பானி கட்டிக்கொண்டு கையையும் கட்டிக்கொண்டு நெருப்பு எரியுது, உடம்பு முழுது நெருப்பு எரியுது, அப்படியே இருக்கிறான். இது எதனால? அவனுக்குள்ள இருக்கிற பிசாசோடு பண்ணி கொண்ட உடன்படிக்கை. நம்ம விளையாட வேணாம் இவங்களோட, மந்திரவாதிகளோட சும்மா சேட்டை பண்ண போக வேண்டாம். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தால் அவனே எழும்பி ரோட்டில் போன ஒரு ஓட்டோவை நிப்பாட்டி என்னை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவேண்டானா, அடிபுடிந்து அவனை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் 3வது நாள் அவன் மறுத்து போனான். பெரிய மந்திரவாதி. இவர்கள் எல்லாரும் நடமாடுகிற பிசாசின் பலிபீடங்கள். இவங்க உங்களோட வீட்டுக்கு வந்தாலே இருள் வந்துடும். உங்களுடைய வாழ்க்கையில் அதுக்கு அவங்க வந்து போனது பிறகு ஜெபிக்க முடியாமல் போகும், ஆராதிக்க முடியாது, தேவ பிரசன்னத்தை உணர முடியாது, நீங்க செய்து வந்த நல்ல காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு போகும். ஜாக்கிரதை, மனிதர்கள் தடைகளை கொண்டு வருகிறார்கள். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இது தேவ ஊழியர்கள், தீர்க்கதரிசிகளுக்கு தடைகளாய் எழும்புகிற சபை மக்கள். என்ன சொல்லுகிறார் ஏசாயா? இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும், ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமா எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல், எங்களுக்கு பிரியமா நீங்க பேசாம, எங்களுக்கு எதிரானதை பேசாம, எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டாந்தமாக பேசு என்று சபை மக்கள் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாங்க. யாரு? சபையில் இருக்கிற கர்த்தருடைய ஊழியனுக்கு சபை வந்து சொல்லுதான், அப்படியெல்லாம் பேசக்கூடாது, நீங்க இப்படியெல்லாம் நீங்க பேசக்கூடாது, இப்படியெல்லாம் நீங்க நடத்தக்கூடாது. சில பாஸ்டர்மார் விசுவாசிகளை சபையிலே தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக, சில விசுவாசிகளை தங்களோட வச்சுக்கொள்ளணும் என்றதுக்காக கர்த்தர் சொல்லுகிறத செய்யாம மனிதர் சொல்லுகிறத செய்வது. இப்ப மனிதர்கள் சொல்லுகிறத சில நேரம் இந்த பாஸ்டர்மார் ஊழியக்காரர் தாண்டி போற நேரம் அவங்க அங்கிருந்து சைகை காட்டுவாங்க, எழுப்பி உட்காரு, அப்படி கையை உயர்த்தி பின்னுக்கு போட்டுட்டு, என்ன சரி சரி நாங்க இப்ப வீட்டை போகணும். நீங்க யாரும் செய்துவீங்க, இங்க செய்ய மாட்டீங்க, நீங்க யாருமே செய்ய மாட்டீங்க, செஞ்சீங்கடா தொலைஞ்சிங்க. அது என்னோட அது சரி வராது. எத்தனை பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்டர் உங்களோட ஆராதனை பெரிய ஆராதனை, இவ்வளவு நேரம் ஆராதிக்கணுமா, இவ்வளவு நேரம் ஜெபிக்கணுமா, இவ்வளவு நேரம் பேசணுமா? 1.5 மணத்தால ஷார்ட் ஸ்வீட்டா வச்சு பாருங்க. சபையில ஜனங்கள் நிரம்பி வழிவாங்க. நம்முடைய சபையில் நிரம்பி வழி இல்லையா?
அவங்களோட கதையை கேட்டால் நீங்கள் கூட வந்திருக்க மாட்டீங்க இப்போ சபையில். விளையுதா? மனுஷண்ட கதைக்கு இங்கே இடம் கிடையாது. எனக்கு யாரும் ஆலோசனை சொல்லணுமா? எல்லாரும் ஆலோசனை நான் கேட்பேன். ஆனால் எனக்கு ஆலோசனை சொல்ல முதல் நீ வந்து என்னோட ஜெபத்தில் உட்காரணும், என்னோட உபவாசத்தில் இருக்கணும். அதுக்கு பிறகு நீ சொல்கிறத நான் கேட்பேன். என்னோட ஜெபிக்காமல் என்னோட உபவாசம் பண்ணாமல் என்னட்ட கதை சொல்ல வராத. இதுதான் என்னுடைய சிஸ்டம். பாஸ்டர் இல்லை, பாஸ்டர் அந்த இல்லைன்னு வருதே, இல்லை பாஸ்டர் போ ஐயா போ ஐயா வேலையை பார்த்துட்டு. மனுஷர்களில் நாங்கள் கவனமாக இருக்கணும். சில நேரம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் சில நேரம் தேவன் நமக்கு கொண்டு நமக்கு நம்முடைய வாழ்க்கை கூடாக செய்கிறத அவர்களே பக்கத்துலேருந்து தடை பண்ணுகிறவர்களாக இருப்பாங்க. ஜாக்கிரதையாயிருங்க. நீங்கள் சில நேரம் அவன் விசுவாசி தானே பாஸ்டர், நம்ம சேர்ச் ஆக்கள் தானே பாஸ்டர், நம்மளோட சேர்ச் ஆக்களாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜாக்கிரதை. 2 தீமோத்தேயு 3:8-9 ஐனேயும் ஜம்பரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்கள் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். யாரையா இது? ஐனேயும் ஜம்பரேயும். இது பைபிளில் இல்லை, இவங்களோட பேர் இதில் மட்டும்தான் இருக்கு. உண்மையாகவே ஆண்டவர் சொன்னார் மோசையை பார்த்து, பார்வோன்ட்ட போய் சொல்லு என் ஜனங்களை விடுதலை செய்யண்டு. ஆண்டவரே நானா? யார் உன்னை அனுப்புனதுன்னு கேட்டா யாரை சொல்றது? இன்னைக்கு நெருப்பா இருக்கிறீங்க, பிறகு நாளைக்கு வந்து பார்த்தா நீங்க இங்க இருக்க மாட்டீங்க, நான் என்ன பத்தி சொல்றது? மோசே உண்ட கையில என்ன இருக்குன்னு கேட்டார். கோல் போடுற நிலத்துல போட்டான், சர்ப்பமாச்சுது. அப்பா ஆண்டவரே பாம்பு, ஏன் வாழை பிடி என்றார். பிடிச்சான், வாழை கோலா மாறிட்டு. போடா, பார்வோனுக்கு முன்னால போயிட்டு அதை செய். அப்படியா? யார் அனுப்புனு கேட்டா சொல்லு, இவர் தான் கோல பாம்பாகவும் பாம்பை கோலாகவும் மாற்றுகிறவர் என்னை அனுப்பினார். அப்படியா? போயிட்டான். பார்வோன்ட்ட போய் சொன்னான் தைரியமா, ஏண்டா மஜிக் கையில் இருக்கு. பார்வோன் கர்த்தர் சொல்லுகிறார். யாரா கர்த்தர்? கொஞ்சம் நில்லுங்க, நான் சொல்றதை கேளுங்க. என் ஜனங்களை ஆராதிக்கிறதுக்கு அனுப்பட்டான், விடட்டான். யாரா உங்களோட ஜனங்கள்? நீங்களே அடிமைகள். அடிமைகளின் தெய்வமா? என்னையா இவ சொல்ற? என்னையா அடிமைகளின் தெய்வம்? நம்மட ஆண்டவருக்கு இருக்கிற பவர் என்னன்னு தெரியுமா? காட்ட உண்ட பவரை போட்டான். கோலை பெரிய சர்ப்பமாய் வந்து மாறினது, பயந்துட்டான். அப்பொழுது பார்வோன் என்ன செய்தான் என்றால், தன்னுடைய மந்திரவாதிகளை கூப்பிட்டான். ஓடி வாங்கடோ, இங்க ஒரு அரண்மனையில் ஒரு முஸ்பாத்தி நடக்குது, ஓடி வா. இந்த மோசே என்றவன் நம்மட அரண்மனையில தான் வளர்ந்தவன், இப்ப மஜிக் காட்டுறான். நீங்கள் உங்களோட கோலை போட்டு பாம்பாக்குங்கடா. அவர்கள் வந்தார்கள், அவருடைய மந்திரத்தினால அவர்கள் கோலை போட்டார்கள். கோல் அவர்களுடைய கோலும் பாம்பாய் மாறினது. பார்வோன் கேட்டான், யாரா உங்களோட கடவுள்? இப்படியான சீப்பான கடவுளா? அப்படி சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே மோசே கோலினால் உண்டான பாம்பு அவர்களுடைய பாம்புகளை எல்லாம் விழுங்கிட்டான். அன்றைக்கு சொன்னது நமக்கு விளங்கல்ல, எப்படி பாம்பை விழுங்கும். இப்போ உங்களுக்கு தெரியும், யூடியூப்ல பார்த்துருக்கிறீங்க, பாம்பு பாம்பை சாப்பிடும். சரிதானே? எத்தனை பேர் கண்டுக்கிறீங்க பாம்பை சாப்பிட்றது? இது என்னடா மெஜிஷியன் பார்த்துறா, என்னடா இது? நம்மட கோலும் போயிட்டே, மேஜிக் பண்ற கோல் போயிட்டே. நல்லா கேளுங்க. அதுதான் இந்த இடத்துல சொன்னாங்க. ஐனேயும் அந்த மந்திரவாதிகள், முக்கியமான 2 பெரிய மந்திரவாதிகள் தான் இவங்க. யன்னேயும் யம்ப்ரேயும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல. சரிங்களா? மத்தேயு 16:23 தேவன் தாமே தெரிந்து கொண்ட 12 சீஷர்களில் மிக முக்கியமான சீஷனாக இருந்த பேதுரு. இயேசு சொல்றார், நான் நான் உங்களை விட்டு விடுபடுகிற நாள் வருது, நான் இப்போ பிடிபடுவேன், என்னை சிலுவையில் கொண்டு போய் கொலை செய்வார்கள், நான் மரித்து போவேன் எல்லாம் சொல்லக்குள்ள பேதுரு சொன்னான், என்ன கதைக்கிறீரை நீர்? கொலர்ல பிடிச்சிட்டான். இங்க வேறும்
இங்க வேறு இன்னும் சாதி கதை கதைக்கிறது. இவர் சாதி கதை கதைக்கல, இயேசு 3.5 வருஷமா இதைத்தான் கதைக்கிறார். இவன் இயேசுவ எல்லாரையும் விட்டு தனியை இழுத்து கொண்டு போய் சொல்றான், இந்த கதை மட்டும் வரக்கூடாது, இந்த சாகிற கதை, சிலுவையில் அறையிற கதை இது வரக்கூடாது. இயேசு உடனே நல்ல கேளுங்க, இயேசு சிலுவையில் மரிக்கத்தான் பிதாவினால் அனுப்பப்பட்டார், இது தேவ சித்தம். அவனோடு கூட இருந்த பேதுரு என்ன தெரியுமா, அவனுக்குள்ளால பிசாசு பேசி சொல்லுது, நீர் சிலுவைக்கு போகக்கூடாது, நீர் போவதில்லை. சில நேரத்தில் இப்படி தான். அப்போ உடனே இயேசுவாமி சொன்னார், அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, என்னை விட்டு பின்னால பொல்லாத பிசாசே, நீங்க சொல்ற மாதிரி பசாசே. சில நேரம் உன் மனைவி பிசாசு போல பேசுவாள், உன் கணவன் உன்னை பார்த்து பிசாசு பேசுறது, பிசாசு பேசும். பாஸ்டர் அளந்து பேசுங்க, பொஞ்சாதி கூடாக பிசாசு பேசும். அத்தனை அடிக்கடி நான் சொல்கிறேன், பே என்று பே போல பேசுது பாஸ்டர். ஆமாம், பேயும் பேசும், பொஞ்சாதி கூடாகையும் பேசும். புருஷனே நீ கவனமாக இருக்காட்டி உனக்குள்ளாரே பேசும். பிள்ளைகளுக்கூடாக பேசும், பெற்றோருக்கூடாக பேசும், நண்பனுக்கூடாக பேசும், உன் அதிகாரி கூடாக பேசும். கவனம் கவனம். பிசாசு எவரு கூடாகவும் பேசும். நல்ல மனசில் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்று பேதுரு பேசுறான். அப்ப ஆண்டவர் சொல்றார், இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தல, தேவனுடைய ஆவியானவர் உனக்கு இதை வெளிப்படுத்தினார், நான் மேசியாண்டு. அடுத்த நிமிஷம் பரலோகத்தில் இருந்து வெளிப்பாட்டை பெற்று பேசின பேதுரு அடுத்த நிமிஷம் அதே சம்பாஷணையில் அவனுக்கு கூடாக பிசாசு பேசிச்சு. கவனமா இருங்க. இப்பதானே நல்லதை பேசினார், எப்படி பிசாசு அவருக்கு கூடாக பேசுமா? எஸ். அதுக்காக இப்ப வீட்டை போன உடனே புருஷன்மார் பொஞ்சாதியை பார்த்து, நான் சொன்னேன் தானே, விளங்குதா, நீ ஒரு பே. ஆண்டவர் பேதுருவை பார்த்து பேன்னு சொல்லல, அவன் கூடாக பேசின ஆவியை பார்த்து தான் சொன்னார், அப்பாலே போ சாத்தான். விளங்கிட்டா? நாம் கவனமா இருக்காட்டி பிசாசு எங்களுக்கு கூடாக எனக்கு கூடாக பேசும். நான் கவனமா இருக்கணும். மாற்கு 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இங்கே சில தாய்மார் தங்கள் பிள்ளைகள் இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அந்த சன நெரிசலுக்குள்ள பிள்ளைகளை சுமந்து கொண்டு வராங்க, வெயில்ல நிக்கிறாங்க, தூரமா வந்து இருக்கிறாங்க. இப்ப நெருக்கி நெருக்கி இயேசு கிட்ட போன உடனே இயேசுவோட இருந்த சீஷர்களே இந்த அம்மாமாரை பார்த்து சொன்னா, இந்த பிள்ளைகளை என்னத்துக்கு இயேசுவிடத்துல கொண்டு வர, அவருக்கு எவ்வளவு பெரிய வேலை இருக்கு, போ 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 போ, பிள்ளையெல்லாம் போ போ, பிள்ளையெல்லாம் வெளியே போ. இயேசு அதை கண்டார். இயேசு அதை கண்டு கோபப்பட்டார். வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு சொன்னார், சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை யார் அதட்டினார்கள்? சொல்லுங்க, யார் அதட்டினார்கள்? சீஷர்கள். சில நேரத்தில் நீங்க ஆண்டவரிடத்தில் வரும்போது சபையில் ஊழியம் செய்கிறவங்களே உங்களுக்கு தடையா இருக்கலாம். அவங்களோட கதையை கேட்க வேணாம், நீங்க அப்பாட சமூகத்துக்கு ஓடி வாங்க. இயேசுவாமி சொன்னார், சீஷர்களை அதட்டினார், பிள்ளைகள் என்னிடத்துக்கு வருகிறதை தடை பண்ணாதிருங்கள் என்று அடுத்த வசனத்தில் சொன்னார். நீங்க வீட்டை போய் வாசிங்க. மத்தேயு 25 1 முதல் 13 வசனங்கள். 10ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். 5-10 மணவாட்டிகள், 5 புத்தியுள்ள ஸ்திரீகளும் 5 புத்தி இல்லாத ஸ்திரீகளும். மணவாளன் வர்றார் என்று நல்லா தெரியும். அவர் எப்போ இனிமேல் எந்த நிமிஷம் வருவார் என்று தெரியும்.
அவருடைய வருகை தாமதித்தது. புத்தியுள்ள ஸ்திரீகள் தங்கள் விளக்கு ராத்திரியில வந்தா போறதுக்கு வெளிச்சம் வேணும் என்று எக்ஸ்ட்ரா எண்ணெய் வச்சிருந்தாங்க. 5 புத்தி ஸ்திரீகள், புத்தி இல்லாத ஸ்திரீன்னு சொல்லப்படுகிறது, சோம்பேறிகளாக எக்ஸ்ட்ரா கேன் கொண்டு போக விரும்பாதவ அவங்களோட கையில் காசு இருந்து எல்லாம் இருந்தது. பட் தே ஆர் வெரி லேசி. ஆயத்தம் என்பது வாழ்க்கையில் இல்லை. வரலண்டு எல்லாருமே அப்படியே தூங்கிட்டாங்க. நடு ராத்திரியில் மணவாளன் வருகிறார். அப்பொழுது 10ஆம் வசனம், அப்படியே அவர்கள் வாங்கி போன போது மணவாளன் வந்துட்டார். மணவாளன் வாரார் என்று சத்தம் கேட்ட உடனே இவங்க எழுப்பிட்டாங்க. பார்த்தா 5 பேர் எக்ஸ்ட்ரா எண்ணெய் கொண்டாந்தவங்க போட்டு அவங்களோட விளக்க பற்ற வச்சுட்டாங்க. இவங்க தட்டுறாங்க, வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் இல்லாமல் வெளியே போக இயலாது. அப்போ இவங்ககிட்ட கடை வாங்குறாங்க, கொஞ்சம் தாங்களே. இல்லை நீ போய் வேண்டா, கடையில் வேண்டிட்டு வா. கடையில் இவங்க 5 பேரும் போய் வேண்டி வர்றதுக்கு கடையில் மணவாளன் வந்து 5 பேர் மற்றவங்க போயிட்டாங்க, இவங்க போக முடியல. பார்த்தீங்களா? இந்த 5 புத்தி இல்லாத ஸ்திரீகள் புத்தியுள்ள ஸ்திரீகளை தடை பண்ணி அவர்களும் மணவாளனோட போகாதபடிக்கு தடை பண்ண முயற்சித்தார்கள். ஆனால் அவர்கள் விடவில்லை. விளங்கிட்டா? கடைசி மனிதர்களும் தடைகளாக உங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிடுவார்கள். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்டான்லி வாங்க. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரத்தை. ஆமென். இந்த கால வேளையில் நல்லா சொல்றதை நல்லா கவனித்து கேளுங்க. தேவன் வாழ்க்கையில் குறுக்கிட்டதுனால எனக்கு இனி ஒன்றுமே வேணாம் என்று எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நீங்க இருக்கிறீங்களா? இல்லை சிலருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதே என்று தெரியாமல், பிசாசு தான் தடுக்கிறான் என்பதை உணராமல், வாழ்க்கையில தடதடையாகவே வந்து கொண்டே இருக்கிறது. எதற்காகத்தான் நான் வாழ்றேனோ, ஏன் தான் நான் இந்த இயேசுவை பின்பற்றணும் எனக்கு தெரியாதுன்னு நீங்க யோசிச்சு கொண்டிருந்தா, இது உங்களுடைய நேரம். சில நேரத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும் இது கர்த்தர் தான் சொல்லுகிறார். நீங்க அந்த சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்க, வாழ்க்கையில நல்ல தெளிவாக தீர்மானங்களை எடுத்தீங்க. பட் நீங்க நம்பாத மனுஷர்கள் கூட, எதிர்பார்க்காதவர்கள், மிகவுமாய் நீங்கள் நேசித்தவர்கள் உங்களுக்கு எதிராளியா மாறி இருக்கிறாங்களா? எப்பயுமே உங்களுடைய மனதிலே உளைச்சலை கொண்டு வரக்கூடிய வார்த்தைகளை பேசி 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 உங்களுடைய முன்னேற்றத்தையே தடுத்து கொண்டு இருக்கிறாங்களா? பயமா இருக்குதா? இன்றைக்கு நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போறோம். நிச்சயம் கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே அமரும் போது, அது தேவ தடையாக இருக்கட்டும், அது பிசாசுகளால் உண்டாகிற தடையாக இருக்கட்டும், மனுஷர்களால் உண்டாகிற தடையாக இருந்தால் என்ன, ஆண்டவரையே நான் நோக்கி நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்றவங்க சீக்கிரம் முன்பதாய் வாருங்கள். எனக்கு இதுக்கு மேலே கதை கேளாது, அவ்வளோதான். இன்றைக்கு இந்த ஆராதனை முடிஞ்சு போகிற நேரம் உங்களுடைய மனதில் ஒரு பெரிய திருப்பத்தை நீங்கள் காண போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சில சூழ்நிலைகள் பெரிதாக திருப்பத்தை கொண்டு வர்றத
எல்லாம் வித்தியாசமான முறையில் நீங்க காண ஆரம்பிப்பீங்க. எல்லாருமே உங்களை விட்டு போகலாம். உங்களுக்கு துணையா, உங்களுக்கு பலனா எப்போது உங்களோடு இருந்தவங்க கூட இப்போ உங்களை விட்டு புறக்கணிச்சு போயிருக்கலாம். பயம் இருக்கலாம். ஐயோ எனக்கு யாரும் இல்லையே. பயப்படாத, எல்லாம் நன்மைக்குத்தான். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? அப்படிப்பட்டவர்கள் வாருங்கள். ஹல்லேலூயா.